அடுத்த பரவலான கேள்வி, நான் எதுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களையும் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அதற்கு சரியான பதில், தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் நிக்க முடியும். சீமான் ஐயா என்னோட சொந்தக்காரனா கிடையாது. நான் அவரோட கட்சியை சேர்ந்தவனா அதுவும் கிடையாது. அவருக்கும் எனக்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் கிடையாது. பிறகு என்ன, அவர் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால என்ன? வெல், அதுல தப்பு எதுவும் எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த காரணமும் கிடையாது. வேற எந்த காரணம் தான் அப்படின்னா, சீமானோட அந்த அரசியல் கொள்கை தான் காரணம். முதல்ல மக்கள் கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்றது மட்டும் கொள்கையா இருக்க கூடாது. நான் அடுத்த முதல்வர் ஆனா நான் தமிழகத்துக்கு என்ன செய்வேன், நாட்டை எப்படி உருப்படுத்துவேன் அப்படிங்கிற தொலைநோக்கு சிந்தனையுடையவரா இருக்கணும். அந்த மாதிரியான தொலைநோக்கு சிந்தனையுடையவர் தான் சீமான் அவர்கள். அப்படி ஒரு கொள்கைகள்ல முதன்மையான ஒரு சில கொள்கைகளை சொல்றேன். அது நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எந்த அளவுல பயன் தரும்னு சொல்லிட்டு நீங்க ஜட்மெண்ட் சொல்லுங்க. முதல் கொள்கை, பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் அப்படிங்கிற கொள்கைய அவர் வெறும் வாயா வார்த்தைக்கு சொல்லல, அதை எப்படி செய்வேங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறாரு. ஏன்னா நீ எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி உன்னை போல மத்த எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோனாலதான் விவசாயத்தை பெருக்கணும்ன்ற ஒரு திட்டமே தீட்ட முடியும். சிம்பிளா சொன்னோம்னா, சாமி ஊர் உலகத்துக்கே சோறு போடணும்னு நினைக்குது. அதெல்லாம் உயர்ந்த தேவகுணம். இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாம் பரிச்சயப்படாத ஒரு விஷயம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நடந்தது ஞாபகம் இருக்கா? கொரோனா வைரஸ். அப்படி அந்த வைரஸ் வந்தவனும் மக்கள் அனைவரும் எதை தேடி ஓடுனீங்க? காரு, பங்களா, டிவி, ஃப்ரிட்ஜ், கேஜெட்ஸ் சொல்லிட்டு தேடி ஓடுனீங்களா? இல்ல அரிசி, பருப்பு, காய்கறின்னு சொல்லிட்டு அலைஞ்சிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பரிச்சயப்படாத சம்பவங்கள் வருங்காலத்துல எது வேணா நடக்கலாம். அது எல்லாத்துக்கும் மக்கள் தயாரா இருங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, ஆனா 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருந்த அந்த உலக யுத்தம் தொடங்கிடுச்சு. அப்போ இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட பல நாட்டவர்கள் அமைதி தேடியும் நிம்மதி தேடியும் தஞ்சம் போக போற இடம் தமிழ்நாடு தான். அப்படி வந்தாரை வாழ வைக்கும் மரபு தான் நம் தமிழர்களின் மரபு. ஆகையினால சீமானோட இந்த ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே நம்மால சோறு போட முடியும். ஏன்னா நம்மளோட பூமி ஒரு புண்ணிய பூமி. அடிப்படையாவே இது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். விவசாயம் பண்றதுக்கு சிறந்த மண்ணா இருக்கு. ஏன்னா மண்ணுல செயற்கை உரங்களை போட்டு மலட்டுத்தன்மை உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இயற்கை விவசாயத்தின் மூலமா தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி வாழணுங்கிறத சீமான் அவர்கள் தத்ரூபமா பிளான் வச்சிருக்காரு. ஆக அவரோட அந்த உன்னதமான ஐடியாவுக்கு வலு சேர்க்கும் விதமா நான் ஒரு புது ஐடியாவை அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வெளிநாட்டினவரை நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் வீட்டில் நாங்கள் குடியமர்த்துவோம். அவங்களுக்கு பிரச்சனை, துன்பம் என்று தேடி எங்களை வந்தார்கள் என்றால் நாங்கள் அவங்களை அரவணைப்போம். அவங்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழக மக்களும் உறுதியேற்கணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்.